தெருவில் வீதி. அப்புறம் அங்கங்க ஒரு கான் கொட்டா கட்டியிருப்பாங்க, சிமெண்ட் கொட்டாய். அது மேலே ஏறி உட்காந்து இப்படி கையை கால ஆட்டிடுங்க. பெரியவங்க போறாங்க, சின்னவங்க போறாங்க, ஒரு மதிப்பு தெரியாது, மரியாதை தெரியாது. அல்லேலூயா. தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. என் உள்ளத்துல ஒரு உணர்வு, நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற இது சரியில்லாத மாதிரி தெரியுது, நம்ம போய் ஏசப்பா கிட்ட சர்ச்சுக்கு போறோம், நம்ம பைபிளை வாசிப்போம். பைபிளை இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் தெய்வமாய். நம்ம ஏன் தெருவில் உட்கார்ந்து இருக்கிறோம்? தெருவில் உட்கார்ந்து நேரத்தை வேதத்தை வாசிப்போம்னு சொல்லி நான் ஒரு சங்கீதத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். முதல் சங்கீதத்திலிருந்து படிப்போம். நானே ஒரு தீர்மானம், சங்கீதம் 1 இருந்து படிக்கலாம்னு சொல்லி எடுத்து வாசிச்சேன். அப்ப சொன்னார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார் இடத்துல உட்காராமலும். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையை, வேதத்தை நீ வாசித்தால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேச படிக்கிறதே என்றதுக்காக படிக்கிறது கிடையாது. இத படிக்கும் போது நமக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை எப்படி நிக்க சொல்றாரு, எப்படி நடக்க சொல்றாரு, எதை பார்க்க சொல்றாரு, எதை பேச சொல்றாரு, எங்க நிக்க சொல்றாரு, எங்க உட்கார சொல்றாரு, எங்க போக சொல்றாரு, நம்மளை எப்படி இருக்க சொல்றாரு. வேதம் ஒரு கண்ணாடி. அல்லேலூயா. நீ வசனத்தை படிக்கும் போது கண்ணாடி பார்க்கிற மாதிரி உன்னுடைய குணத்தை தேவன் வெளிப்படுத்துவார். உனக்குள்ளே ஒரு கெட்ட குணம் இருக்கும். ஒரு மதுபானம் குடிக்கிறவர நீதிமொழி 23 பார்த்தா அதுல ஒரு வசனம் இருக்கு, மதுபானம் அருந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது மதுபானம் விரியன் பாம்பு விஷம். மதுபான சங்கீதம் பக்கத்துல தான் இருக்குது நீதிமொழி. மதுபானம் எது? அது பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், அது மெதுவா இறங்கும். அது முடிவு என்ன தெரியுமா? அது விரியன் பாம்பு விஷம். அல்லேலூயா. 23 பாத்தீங்கன்னா இந்தாண்ட பாரு, 23 இந்தாண்ட செய்தி பார்த்து பாரு. அற்பன் மதுபானம் பார்த்தா பாருங்க, அது பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். பாத்திரத்தில் எப்படி தோன்றும்? பளபளப்பாய் தோன்றும். மதுபானம் லாஸ்டா பாரு,